மிடில் கிளாஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா டோட்டலா தலைகீழ 90% வந்து செலவு, பட் 5 to 10% மட்டும்தான் என்ன பண்றோம், சேவிங்ஸ் பண்றோம். அப்போ உங்களுக்கே தெரியும் எவ்வளவு பர்சன்ட், 90. அப்போ 5 to 10னால தான் நம்ம அந்த மிடில் கிளாஸ்ல இருக்கோம். ஏன்னா தேவைக்கு அதிகமாக நம்ம வந்து கடன் ஆகட்டும் செலவு நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அதே நம்ம லோவர் கிளாஸ் எடுத்துக்கோங்களேன், அவங்களுக்கு வர்ற வருமானம் ஆகட்டும் அதுக்கு செலவு வந்து ஈக்குவலா தான் இருக்கும். அப்போ அந்த இடத்துல அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா கடன் வாங்குறாங்க. கடன் வாங்குறதுனால என்ன ஆகுது, அவங்களோட கடன் சுமை அதிகமாகறதுனால அவங்க அந்த ஒரு லோவர் கிளாஸ்லயே அவங்க இருக்காங்க. இந்த லோவர் கிளாஸ் வந்து கண்டிப்பா மிடில் கிளாஸாவும் அப்பர் கிளாஸாவும் வர முடியும். எப்படி அப்படின்னா நீங்க அந்த லோவர் கிளாஸ்ல இருக்கீங்க இல்லையா, ஸோ அந்த வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்க செலவு பண்ணணும். சப்போஸ் கார் வாங்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கார் வாங்கக்கூடாது, அந்த இடத்துல அந்த வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு பைக் நீங்க வாங்கலாம். இது வந்து நீங்க கடன் வாங்கி இல்லை, சம் சேவிங்ஸ் அமௌண்ட் நீங்க பண்ணிக்கிட்டே இருந்து ஒன் டே அந்த பைக்கை நீங்க வாங்கிடுறீங்க. அப்போ உங்களுக்கு அங்கே கடன் சுமை எதுவும் இருக்காது. அதுக்கப்புறம் சேவிங்ஸ் பண்றீங்க இல்லையா, அந்த சேவ் பண்ற அமௌண்ட் வச்சு அடுத்த கட்டத்துக்கு என்ன ஆகும், அது நீங்க ரீஇன்வெஸ்ட்மெண்ட் சம்திங் பண்ணும்போது நீங்க மிடில் கிளாஸ்க்குள்ள ஆட்டோமேட்டிக்கா வந்துடுங்க. அப்போ மிடில் கிளாஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா, மிடில் கிளாஸ் வந்துட்டீங்க அப்படின்னா 90% வந்து உங்களோட ரீஇன்வெஸ்ட்மெண்ட்டா இருக்கணும். ஒரு 5 to 10% மட்டும் தான் செலவு பண்ற மாதிரி இருக்கணும்.